மாங்காய் சீசன் வந்துடுத்து. இது வந்து மாங்காய் ஒரு 5-6 மாங்காய் என் பொண்ணு அமைச்சிருந்தா. இது மயிலாப்பூர் மாங்காய். நான் 2 இதை எடுத்து தொக்கு மாங்காய் பண்ணிட்டேன். அது வந்து உங்களுக்கு லாங் வீடியோவில் வரும், நீங்கள் கண்டிப்பாக பாருங்க. நீங்கள் இந்த மாங்காயை வச்சுன்னு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இனிமே தான் அதை டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னருக்கு, இது தொக்கு மாங்காய் போட்டது. இதில் கலர் அவ்வளோ தூரம் நன்னா வரல, நல்ல சேப்பாக அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ரொம்ப பிரமாதமாக இருந்தது இதோட கலர். இதெல்லாம் பாட்டிலில் இனிமே இது பண்ணி வைக்கணும். இது போடுற வரைக்கும் தான் எனக்கு தொக்கு மாங்காய்ங்கிறது நிமிஷமாக பறந்து விடும் அப்படியே. ஏன்னா இது எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம்ல, அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் இது கொஞ்சம் ரிலீஃப் பண்ணிக்கணும்ல, அதுக்கு நான் கொஞ்சம் இது கோலம் மாதிரி போட்டுருந்தேன். ஒரு டெரிகோட்டா கலரில் ஒரு பெயிண்ட் அடிச்சு வச்சுருந்தேன், அதில் கோலம் போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்னக்க இந்த ரப்பர் பேண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கே பார்த்தாலும் வாரி அறையும், நமக்கு வேணுங்கிறச்சே கிடைக்காது. தேடுவோம். அதுக்கு பதிலாக நம்ம கிச்சன் ட்ராலேயோ கிச்சன் ஷெல்ஃப்லேயோ ஒரு இடத்துல இந்த பாட்டிலில் வந்து இந்த ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாத்தையும் பேக்கெட்லேருந்து எடுத்து போட்டுன்றணும். அப்போ பாருங்க, இந்த பாட்டில் வந்து அப்படியே நம்ம கண்ணை எதிர்க்கிறவங்க, நம்ம ஸ்பூன் ஃபோக்ஸ் அதெல்லாம் வைக்கிறோம்ல, அந்த ட்ராவில் ஓரமாக இதை வச்சுன்றணும். நம்மளுக்கு உடனே டக்குன்னு இது கிடைக்கும். அது எங்கேயுமே இதாக போகாது, நம்ம தேடவே வேண்டாம், அப்படியே கையன்பாக அது இருக்கும். அது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோலெல்லாம் நம்ம நிறையா சாமான் ஏதாவது ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த ப்ரௌன் கலர் கவர் இருக்கே வந்து குமிஞ்சு போய்டுறது, வீடு பூரா இதுதான் இருக்குது. இது வச்சுன்னு என்ன பண்ணலான்னு பார்த்தேன். சரி, ஒரு பேக் மாதிரி, ஒரு ஆர்கனைசர் மாதிரி பண்ணலாம் சின்னதாக. நம்ம கபோர்டுக்குள்ளேயே போய்டுற மாதிரியும் வச்சுக்கலாம், கிச்சனில் ஆர் பெட்ரூம் ஷெல்ஃபில் எங்கே வேணால் வச்சுக்கலாம். அவள் தேவைக்கு இருப்பேன். முதல்ல இது என்ன பண்ணினேன்னா, பாதியாக மடித்து அதை ஹாஃபாக கட் பண்ணிட்டுட்டேன். அப்புறம் ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று இறக்கிட்டேன். இந்த ஹேண்டில் போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை மேலேருந்து இது உள்பக்கமாக இறக்கிட்டேன். இப்போ 4 பக்கமுமாக ஸ்டேப்லர் போட்டு அதை 2த்தையும் சேர்த்துட்டேன். உங்கள்கிட்ட ஸ்டேப்லர் இல்லைன்னா நீங்கள் ஃபெவிகால் கூட போட்டுக்கலாம் ஒட்டுறதுக்கு. உள்பக்கமாக உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இது வந்து இந்த ஷர்ட்டுக்கெல்லாம் பேக்கிங்கில் வருமே, அதை போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி இந்த கிராசரி பேக்கெட்ஸ் எல்லாம் இறக்கி நம்ம ஷெல்ஃபில் அழகாக அடுக்கி வச்சுன்னு விடலாம். இதுக்குன்னு ஆர்கனைசர் வாங்க வேண்டாம்.